இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் அரங்கேறிய மிரட்டலான சம்பவம். அதுவும் கடைசி ஓவரில் ரசிகர்கள் பலரும் துளியும் எதிர்பாராத அதிர்ச்சி ரிசல்ட். ஆமாங்க, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வந்தது. இந்த தொடர் இப்போது முடிவுக்கும் வந்துவிட்டது. இந்தியாவில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருந்தது. அதே சமயம் இதற்கு முன்பு ஒருநாள் போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள் என இத்தகைய தொடரிலும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் விளையாடியிருந்தது. அதுவும் இந்தியாவில் வைத்து நடைபெற்ற இத்தகைய தொடர்களில் முதலில் நடைபெற்ற 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணி கைப்பற்றியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 3 தொடரை பொறுத்தவரையில், அதாவது 3 ஒருநாள் போட்டிகள் தொடரை பொறுத்தவரையில், அந்த 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருந்தது. ஆகவே தொடர்களின் கணக்கின்படி பார்த்தால் டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்கா அணியும் ஒருநாள் தொடரை இந்திய அணியும் கைப்பற்றியிருந்தது. அதற்கு பிறகு தற்போது நடைபெற்று வந்த T20 தொடரில் இதில் எந்த அணி கைப்பற்றும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த T20 போட்டிகளில் ஏற்கனவே நடந்து முடிந்த 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் இந்திய அணியும், ஒரு போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும், அதனைத் தொடர்ந்து மற்றொரு போட்டி பனி மூட்டத்தால் முற்றிலுமாக தடைப்பட்டுவிட்டது. அதாவது 4வது T20 போட்டிதான் பனி மூட்டத்தால் விளையாட முடியாமல் போனது. இந்த சம்பவம் என்பது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறியது. ஏனென்றால் 4வது T20 போட்டி நடைபெறாமல் போனதால் சவுத் ஆப்பிரிக்கா அணி இனிமேல் இந்த தொடரை வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. கடைசி மற்றும் 5வது T20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த தொடரை சமன் செய்யத்தான் முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. ஆக அப்படி ஒரு சிக்கலில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இருந்து வந்தது. அதே சமயம் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே இந்த கடைசி போட்டியில் வெற்றி பெற்றாலும், அல்லது போட்டி சமனில் முடிந்தாலும், அல்லது மழை, பனிமூட்டம் போன்றவைகளால் இந்த போட்டி தடைப்பட்டாலும் 2-1 என்ற கணக்கில் இந்த T20 தொடரை இந்திய அணி ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தால் 4வது T20 போட்டி மழையால் தடைப்பட்ட போது சவுத் ஆப்பிரிக்கா அணியின் T20 தொடர் கனவு என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் கூட இந்திய அணிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்த 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த T20 தொடரை சமன் செய்துவிட முடியும். ஆகையால் இந்த ஒரு சிக்கல் தான் இந்திய அணிக்கு இருந்தது. இப்படிப்பட்ட பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்திருந்த இந்த 5வது மற்றும் கடைசி T20 போட்டியும் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் இதுவரை காணாத அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார். வழக்கமாக அபிஷேக் சர்மா என்றாலே அதிரடிக்கு பேர் போனவர். போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸருக்கு அடிக்கக்கூடியவர். இவருக்கு தடுப்பாட்டம் ஆடுவது என்பது சுத்தமாகவே பிடிக்காது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் 2-3 வீரேந்தர் சேவாக்கை ஒன்றாக கலந்து செய்தவர்தான் இந்த அபிஷேக் சர்மா. அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடக்கூடியவர்தான் இவர். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் 4-5 வீரேந்தர் சேவாக்கை ஒன்றாக கலந்து செய்தது போல உச்சக்கட்ட அதிரடியில் விளையாடியிருந்தார். அதிலும் குறிப்பாக போட்டியின் முதல் ஓவரிலேயே இவர் 4 சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார். அதே சமயம் சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், அக்சர் பட்டேல், திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். ஆனாலும் கூட இந்திய அணியின் ஸ்கோர் என்பது கொஞ்சம் கூட குறையவில்லை. அதற்கு காரணம் ஒன்மேன் ஆர்மியாக அபிஷேக் சர்மா தனியாக நின்று சவுத் ஆப்பிரிக்கா அணியின் பந்து வீச்சை சுக்குநூறாக தெறிக்க விட்டுவிட்டார். இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா மட்டுமே 161 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த அளவுக்கான ஸ்கோரை ஒருநாள் போட்டியில் எடுத்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். ஆனால் ஒரு T20 போட்டியிலேயே இந்தளவுக்கு தனிநபர் ஸ்கோராக 160 ரன்களுக்கு மேல் எடுத்து
மிரட்டியிருந்தார் அபிஷேக் சர்மா. அதே சமயம் கடைசி வரிசையில் களமிறங்கிய நம்ம ஹார்திக் பாண்டியாவும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி அதிவேக அரை சதத்தையும் எடுத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் நம்முடைய சிவம் தூபேவும் அதிவேகமாக விளையாடி 40 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 283 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஒரு T20 போட்டியை பொறுத்தவரையில் இவ்வளவு ரன்கள் என்பது உலக சாதனை ரன்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை பொறுத்தவரையிலும் சிறப்பாகத்தான் பேட்டிங் செய்தனர். ஓப்பனிங் முதல் இறுதி வரையிலும் ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடாமல் அதிரடியாக மட்டுமே தான் சவுத் ஆப்பிரிக்க அணி விளையாடியது. அதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம், இந்த T20 தொடரை ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்க அணி இழந்துவிட்டது. ஆகவே இதற்கு பிறகு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆகவேதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று இந்த போட்டியில் எந்த பிரஷரும் இல்லாமல் அதிரடியாக விளையாடியது சவுத் ஆப்பிரிக்க அணி. இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்க அணியும் 200 ரன்களை கடந்து 231 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆனாலும் கூட இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி தோல்வியை தழுவிவிட்டது. மேலும் அதிகாரப்பூர்வ 5வது மற்றும் கடைசி T20 போட்டியை முன்னிட்டு அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை காட்டியிருந்தது இந்திய அணி. ஆகவே இதை வைத்தே சொல்லிவிடலாம், அதிகாரப்பூர்வ 5வது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி சவுத் ஆப்பிரிக்க அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்று. என்ன ஒன்று, தற்போது இருக்கும் இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா இல்லை என்றால் ஓரளவுக்கு திணறுகிறது. ஆகவே இந்த 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி களமிறங்கும் போது முதலில் பேட்டிங் செய்தாலும் 2வதாக பேட்டிங் செய்தாலும் முதல் 6 ஓவர்கள் வரையிலான பவர் பிளே ஓவர்கள் வரையிலுமாவது அபிஷேக் சர்மா இவரது விக்கெட்டை இழக்காமல் இருந்தால் இந்திய அணி எளிதாகவே 100% வெற்றி பெற்றுவிடும். அப்படி ஒருவேளை விக்கெட்டை விரைவாக இவர் இழந்தாலும் கூட சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் கொஞ்சம் நிதானமாக விளையாட வேண்டியது அவசியமாகும். அதே சமயம் திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே உள்ளிட்டவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடுவதால் அபிஷேக் சர்மா விக்கெட்டை உடனடியாக இழந்தாலும் கூட இவர்களின் அதிரடி என்பது இந்திய அணியை வெற்றி பெற வைத்துவிடும். ஆனால் அபிஷேக் சர்மா நிலைத்து நின்று விளையாடினால் இந்திய அணி பிரம்மாண்டமாகவே வெற்றியடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் இந்த 5வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த T20 தொடரை கைப்பற்றியே ஆக வேண்டும். அப்படி கைப்பற்றிவிட்டால் அதுதான் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு இந்திய அணி கொடுத்த சரியான பதிலடியாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவில் வைத்து நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த T20 தொடரையும் கைப்பற்றினால்தான் அது சரியான பதிலடியாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நடைபெற்று முடிந்த இந்த வார்ம் அப் மேட்ச் போலவே நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ 5வது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.